வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்னைக்கு ஒரு சிம்பிளான சண்டே லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நான் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இன்னைக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காவும் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ஆஃப் ப்ரப்போர்ஷனில் சூப்பர் ஆயிட்டு ஒரு உசிலி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு ஆஸ் யூஷுவல் கடலைப்பருப்பையும் துவரம் பருப்பையும் ஆஃப் கப் எடுத்து நல்லா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஊற வச்சுட்டேங்க. நல்லா ஊறினோடனே காஞ்ச மிளகா, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். கொத்தவரங்காவை நல்லா இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி குக்கர்ல ஒரு கொஞ்சமா ரொம்ப குழையக்கூடாது, ஒரே ஒரு விசில் மட்டும் வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வானல்ல நல்ல ஒரு 2 கரண்டி எண்ணெய் விடுங்க. எனக்கு அது அப்பதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த உசிலிக்கான பருப்பை வந்து நல்லா வேக வைக்கணும், தட் இஸ் ஃப்ரை ஆகணும். ஸோ அதுக்கு போட்டுட்டு கடுகு மட்டும் தாளிச்சிட்டு இது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த விழுத போட்டு சிம்மில் வச்சிருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு அழகா பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் வந்துடும். இது அவ்வளோ சுவையா இருக்கும். வேக வச்சிருக்க கொத்தவரங்காவை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம அதையும் ஆட் பண்ணிடுவோம். ஏற்கனவே காயிலையும் கொத்தவரங்காலையும் உப்பு போட்டிருக்கோம், இந்த அரைச்சி வச்சிருக்கிறதுலையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு கரெக்டாக ஆயிடும். அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஒன்னா மிக்ஸ் கொடுத்துட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொத்தவரங்காய் உசிலி நம்மளுக்கு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சட்டியில் வந்து ஒரு கார குழம்பு ஒன்று பண்ண போறேங்க. அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஞ்ச மணத்தக்காளி சுண்டக்காய் எடுத்திருக்கேன். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மணத்தக்காளி பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் வந்து நல்லா ஆத்திடும். ஃபர்ஸ்ட் சட்டியில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நல்ல ஒரு பூண்டு எடுத்துக்கிட்டேங்க. பூண்டு ஒரு 25 பல்லு பூண்டை வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் அது கூட ஆட் பண்ணேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எடுத்து வச்சேன். ஸோ அதையும் நல்லா வந்து வறுத்துக்கிட்டேன். தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழத்தை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த காய் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு புளியை நல்லா திக்கா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஸோ புளி தண்ணி வந்து நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன். நல்லா கரைச்சி அதில் விட்டுட்டு உப்பு, மஞ்சள் பொடி, குழம்பு மிளகா பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த கொதிச்சுட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம். தக்காளி ரொம்ப குட்டி தக்காளி, எனக்கு ஏற்கனவே நான் குழம்புல பாத்தீங்கன்னா தக்காளியும் போட்டிருக்கேன், நல்லா வந்து புளி தண்ணியும் விட்டுருக்கேன். ரொம்ப புளிப்பு ஆயிடக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னா ஒரே ஒரு குட்டி தக்காளியை மட்டும் போட்டு, குட்டி தக்காளி இல்லைன்னா பெரிய தக்காளி ஒரு 1/2 தக்காளி வந்து அரைச்சிக்கோங்க. அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா குழம்பும் கொதிச்சிருச்சுங்க. ஸோ இப்பயும் இது கூட ஆட் பண்ணி மேல கருவேப்பிலை தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. சூப்பரான கார குழம்பு ரெடி ஆயிடும். இதுக்கு நீங்க பருப்பு எதுவுமே போட்டதால எந்த காயுமே போட வேண்டாங்க. அவ்வளோ எம்மியா இருக்கும். இந்த டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். இந்த கார குழம்புக்கு பாத்தீங்கன்னா கீரை கூட்டு, தட் இஸ் பாலக்கீரை எடுத்து வச்சிருந்தேன். நல்லா அதை பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க, ஈஸியா வெந்துடும். நான் பருப்பு பாத்தீங்கன்னா எனக்கு பைத்தம் பருப்பை வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா குக்கர்ல வந்து ஒரு 3 விசில் விட்டு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். சூப்பரா பாயில் ஆயிருக்கணும். ஸோ இப்போ எனக்கு இந்த கீரையும் நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நான் இந்த பருப்பை இதில் போட்டுடுறேங்க. நான் இன்னைக்கு வந்து அரைச்சிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய், ஜீரகம், நல்ல ஒரு 6 பச்சை மிளகாவை எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதையும் இப்போ இது கூட வந்து ஆட் பண்ணி போட போறேங்க. சூப்பராக எல்லாத்தையுமே போட்டாச்சு. அவ்வளோதாங்க. உப்பையும் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பைத்தம் பருப்பு பாலக்கீரை போட்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெயில கடுகும் ஜீரகமும் மட்டும் தாளிச்சு அதுல கொட்டிட்டேன். ஸோ சூப்பரா இருக்கும். செம்ம எம்மியான டேஸ்டா இருக்குங்க. இதுதான் எங்க வீட்டு லஞ்ச் மெனு. ஸோ சூப்பரான லஞ்ச் மெனுல அழகா சாப்பிட்டோங்க இன்னைக்கு லஞ்சை. நாங்க கண்டிப்பா இது ஒரு டிஃப்ரெண்டான உங்களுக்கு டிஷ்ஷா இருந்திருக்கும். நீங்களும் கண்டிப்பா வெஜிடேரியன் லஞ்ச் மெனு ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய்.